மேரேஜ்ன்றதுனால நான் சொல்ல வரல. லவ்வுன்றது எல்லாருக்கும் அந்த அந்த வயசுல வரக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் எனக்கு என்னென்ன தோணுதுன்னா, நான் இந்த வயச கடந்து தான் வந்திருக்கேன். ஓகே தான். எல்லாருமே அந்த வயச கடந்து தான் பெரியவங்களா ஆவாங்க. ஓகே. பட் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். மத்தவங்க பண்ற தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. இது நான் பல வீடியோஸ்ல நெறைய டைம் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா, ஆ எல்லாரும் சொல்லுவாங்க, "நாங்க கஷ்டப்பட்டு செஞ்சோம், கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், எல்லாம் செஞ்சோம். இப்படி மதிக்க மாட்டீங்களா?" இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, மனசு வந்து ஒத்துக்குறாங்க. வேற வழி இல்ல. ஓடி போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அசிங்கமாயிடுமே. நம்பளே டீசென்ட்டா சேர்த்து வச்சிடலாம். அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட்லியா பழக விட்டு, இன்னைக்கு காலம் ரொம்ப மோசமா போது. மேரேஜ்க்கு முன்னாடியே வெளியில சுத்துறது, ரொம்ப இது பண்றது, இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஆனா, காலங்கள் ஒவ்வொரு மாற்றத்த கொண்டு வரும்போதும், ஒவ்வொரு ஆபத்தையும் நம்மகிட்ட எப்பவுமே கொண்டு வரும். அதனால, அ அதாவது அந்த காலத்துல நடந்த அப்படி ரேப் அண்ட் மர்டர விட, இந்த காலத்துல எவ்வளவு நடக்குதுன்னு பாருங்க. வெ அதே வெளியில ரொம்ப தெரிஞ்சு கூட கவலைப்படாம, அழகா பணத்த செலவு பண்ணி வெளிய வந்துட்டே இருக்காங்க. நெறைய பேர் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஆ பணம் இல்லாதவங்கன்னா, அவங்களுக்கு ஈஸியா வந்து பனிஷ்மென்ட் கெடைச்சிரும். பட் பணம் இருக்கிறவங்கன்னா, கொஞ்சம் வந்து ரிஸ்கியா இருக்கிற விஷயமா தான் இருக்கு. நீங்க நெறைய டைம் பார்த்துருப்பீங்க.